எங்க வரான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நாம இவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் கலிகாலம். ராஜே. சொல்லுங்க அத்தை. ஆமா, காலையில போனவன் சின்ராசு எங்க இன்னும் ஆளைய காணா? அது அத்தை ஏதோ முக்கியமான வேலையா போறேன், ஆபீஸ் வேலையும் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாரு. என்னத்த வேலையோ? இப்ப நான் உன்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மகாராணி அந்த அளவுக்கு வந்துட்டீங்க. இதையும் பாக்குறேன் எத்தனை நாளைக்குன்னு. சரி, சும்மா இங்கே மசமசன்னு நிக்காம இட்லியும் சட்னியும் வையி. சரிங்க அத்தை. நல்லா இழுப்பிக்கிட்டு போறா. இப்பதான் அவன் அவ பக்கத்துல சாஞ்சிட்டால. சென்ட்ராசு சப்போர்ட் வேற, அதனால எம்பிட்டு தைரியமா இருக்காவ. இவ என்னென்ன பண்ணாலும் அதெல்லாம் அவன் மறந்துட்டான் போல. திரும்பி அவனுக்கு ஞாபகப்படுத்தி விடணும். ஆக்சிடென்ட் ஆகின்னு ஒரு பிட்ட போட்டு தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதோட மூளையும் வாடகைக்கு விட்டுட்டான் போல. என்ன இந்த பையன் இப்படி மாறி போயிட்டான்? ஏதாவது ஒண்ணு சொல்றானா? ஜெய், காலையில போனவன் இப்பதான் வீடு திரும்புது. அப்படி எங்கதான் ஊர் சுத்திட்டு வரானோ தெரியல. சின்னம்மா. என்னப்பா? என்ன சின்னம்மா, என்ன சாப்பிட்டு படுக்கலையா? ஏண்டாப்பா, மணி 7 தானே ஆகுது. 7 மணிக்கே என்னத்த சாப்பாடு வேண்டி கிடக்கு? இல்ல சின்னம்மா, எப்பயாவது ஒரு சில டைம் சாப்பிட்டு படுத்துருவில்ல, அதனாலதான் கேட்டேன். ஏன், நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளார வரணும்னு நினைச்சிருக்கியா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்னம்மா. சரிடா, எங்க போயிட்டு வர? உனக்கு தான் ஆபீஸ்ல லீவ் கொடுத்துட்டாங்கல்ல, வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்காம வெளியில எங்க ஊர் சுத்த போயிட்ட? அது இப்ப ஃப்ரெண்டு ஒருத்தர பார்க்க போயிருந்தேன் சின்னம்மா. ஃப்ரெண்டா? அது யாரு? எனக்கு தெரியாம உனக்கு ஃப்ரெண்டு? கம்பெனி ஃப்ரெண்டு தான். என்னதான் நம்ம போலனாலும் கம்பெனியை பத்தி விசாரிக்கணும்ல. அப்புறமா விசாரிக்காம போய் உட்காந்தா ஒன்றும் புரியாது. அதனாலதான் கம்பெனில வேலை பார்க்குற அந்த தரனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? அதுக்கு இம்புட்டு நேரமா? காலையில போனவன் மத்தியானம் சாப்பாடு கூட வீடு திரும்பல. இல்ல சின்னம்மா, அப்படியே போனா அவனும் வாடா சாப்பிடலான்னு வெளியே கூப்பிட்டான். அதான் வெளியில சாப்பிட்டுட்டு வந்தேன். ஏண்டா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன், என்னாச்சு சின்னம்மா? இப்பதான் ஆட்டை ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு அது இதுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப போய் வெளியில சாப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன நப்பாவ? அது சின்னம்மா வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா வர முடியல, வந்துட்டு திரும்பி வேலை இருந்துச்சா எதுக்கு அலைஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் தான் வெளியிலே சாப்பிட்டுட்டேன். கூறு கட்டவனே, இப்படியாடா பண்ணுவ? அதுவும் இல்லாம வெளியில என்ன ஆயில சமைக்கிறாங்களோ வைக்கிறாங்களோ, என்ன இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி ஆகுமா? இந்தமேட்டு இந்த மாதிரி வெளியில சாப்பிட்டுட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லு. இல்ல சின்னம்மா, நான் இன்னைக்கு அவன் கூப்பிட்டானா அதனாலதான் போனேன். ஆமா, வெஜ்ஜு சாப்பிட்டியா நான்வெஜ்ஜு சாப்பிட்டியா? வெஜ்ஜு தான் சின்னம்மா சாப்பிட்டேன், வெள்ளிக்கிழமை இல்ல அதனாலதான். சரி, இந்த ராஜுவை கூப்பிட்டு இட்லியும் சட்னியும் வைக்க சொல்லியிருக்கேன். சீக்கிரமா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு படுத்து தூங்கு. சரி சின்னம்மா. ஏய் நில்லு. என்னாச்சு சின்னம்மா? அந்த பணத்தையும் நகையும் என்ன கணக்குன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு போற? அது கணக்கெல்லாம் இருக்கு சின்னம்மா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு நான் என்ன விவரங்கிறத சொல்றேன். ஆட்டு ஆபரேஷன் பண்ணதுனால மூளையெல்லாம் வேலை செய்யாம போயிடுச்சு. அந்த பணத்தையும் நகையும் எங்க வச்சு ஏது வச்சுன்னு தெரியல சின்னம்மா, அதனாலதான் சொல்றேன். என்னது, ஆட்டு ஆபரேஷன் பண்ணதுனால மூளை வேலை செய்யாம போயிடுச்சா? ஆமா சின்னம்மா. இந்த மாதிரி இல்லாம நடக்கும்? இல்ல சின்னம்மா, டாக்டர் சொன்னாவ இந்த மாதிரி ரொம்ப நேரம் யோசிக்க வேணாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், நீங்க கொஞ்சம் மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்கன்னு. அதனாலதான் நான் அதை பத்தி நினைக்கவே இல்லை சின்னம்மா. எது எப்படியோடா, ஆனா நகையும் பணத்தையும் பத்தி பேசினா எதையாவது ஒண்ணு சொல்லி மழுப்பி விட்டுரு. ஏன் சின்னம்மா, நான் என்ன நகையும் பணத்தையும் தூக்கிக்கிட்டு ஓடவா போறேன்? இங்கதானே இருக்கு, அது என்ன ஏதுங்கிறத அப்புறமா பாத்துக்கலாம். நான் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். காலையில இருந்து போயிட்டு வந்ததுனால அலைச்சலா இருக்கு. நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க சின்னம்மா. என்ன கதை சொல்லிட்டு போறான்? நான் இன்னும் கூறு கட்டவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போலவே. ஆட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னதே ஒரு துபாக்கூரு. இதுல ஆட்டில் வேலை செஞ்சதுனால மூளை வேலை செய்யாம போயிடுச்சான். யாருக்கிட்ட விடுறான் கதைய? என்னமோ நடந்திருக்கு. ஆனா இந்த பையன் நம்ம கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிப்போம். பாத்தியா பாப்பா, அப்பா என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம 2 பேத்தையும் கண்டுக்கிறாரு. மத்தபடி நம்ம என்ன பண்ணாலும் அவர் பாக்குறதே இல்ல பாப்பா. நீ தான் அப்பா கிட்ட என்ன ஏதுன்னு பேசணும். என்ன கையல், என்ன நீ தூங்கலையா? ஏன், நாங்க தூங்குனதுக்கு அப்புறம் வர்றது, நாங்க காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிடுறது. இப்பெல்லாம் உங்களுக்கு வேலை 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 தான். நாங்கெல்லாம் அவ்வளோ முக்கியம் இல்லை, அப்படிதானே உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல கையல். நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன் சொல்லு பாப்போம்? உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தானே. ஃபியூச்சர்ல பாப்பா படிக்கிறதுக்கு எல்லாம் காசெல்லாம் வேணும்ல, அப்ப நான் சம்பாரிச்சு தானே ஆகணும். கொஞ்சமாவது எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வர காசு எதுக்கு? அப்படி இல்ல கையல், இப்ப கஷ்டப்பட்டாதானே பின்னாடி சந்தோஷமா இருக்க முடியும். போங்க மாமா, எப்ப பார்த்தாலும் இதே தான் சொல்றீங்க. அப்புறம் என்ன சொல்ற என்னோட செல்லக்குட்டி? அப்பாவை 2 அடி அடிமான்னு சொல்றா. இல்லையே, அப்படிலாம் அவ சொல்ல மாட்டாளே. இது பாப்பா சொல்லுதா இல்ல பாப்பாவோட அம்மா சொல்றாங்களா? உங்களை அப்புறம் மாமா உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன கையல்? 2 நாளைக்கு அப்புறம் புதன்கிழமை ஜீவாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. ஓ அப்படியா?
அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜீவா எல்லாருக்கும் saree எடுத்துட்டு வந்திருக்கா. உங்களுக்கு கூட Dress வாங்கி கொடுத்துருக்கா. பரவாயில்லையே. அன்னைக்காவது வீட்டில் இருப்பீங்களா இல்லை அன்னைக்கும் வேலைன்னு சொல்லி போயிடுவீங்களா? கண்டிப்பா வீட்ல இருப்பேன் கையல். அதானே பார்த்தேன். தம்பி ஒய்ஃபு ஃபங்க்ஷனுக்காகலாம் வீட்டில் இருப்பீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக தான் வீட்டில் இருக்க மாட்டீங்க, அப்படித்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை கையல், நீ எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற? ஏமாம்மா, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் என் கூடயும் பாப்பா கூடயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் இப்படி வேலைன்னு ஓடுனீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? கையல், வீட்டில் நான் மட்டுமா இருக்கேன். நான் மட்டும் இருந்தேன்னா நீ பரவாயில்ல, நீ நினைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. வீட்டில் அம்மா அப்பா செம்பா சித்தி பத்தாததுக்கு ஜீவா ராஜா எல்லாரும் இருக்காங்க. அப்பப்போ தேனு கூட வந்துட்டு போறா. எல்லாரும் இருந்தாலும் புருஷன் மாதிரி வருமா? இந்த மாதிரி டைம்ல எல்லா ஒய்ஃபும் தேடுறது ஹஸ்பண்டை மட்டும்தான். புரியுது கையல், என்னோட வேலை அப்படி. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கடானா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்றது? ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருந்திருந்தா உங்க கூடவே இருந்திருப்பேன். ஆனா ஆஃபீஸுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்களே, அதனாலதான் கையல் டெய்லி போக வேண்டியதா இருக்கு. போறீங்க, சரி சீக்கிரம் வரலாம்ல. இனிமே பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்துடுறேன், என்ன கோச்சிக்காத? சரி. என்னாச்சு கையல்? ஐயோ, வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. என்ன வயிறு வலிக்குதா? ஆமா மாமா, மாசம் 7 ஆக போகுது. இப்பவே எதுக்கு வயிறு வலிக்குது இப்படி? என்ன கையல், நீ என்ன சாப்பிட்ட? நான் எப்போதும் போலதான் மாமா சாப்பிட்டேன். என்னமோ தெரியல மாமா, தாங்க முடியாம வயிறு வலிக்குது மாமா. இரு கையல், அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அம்மா முடியலையே. என்ன கையல், என்னாச்சு? அத்தை, எனக்கு என்னமோ அடி வயிறு ரொம்ப வலிக்குது அத்தை. அப்படி வலிக்க கூடாதே. டேய் எருமை, என்னம்மா? கடையில இருந்து இல்லாதது பொல்லாதெல்லாம் வாங்கிட்டு வந்து கையில கொடுத்தியா? ஏமா நீ வேறம்மா, நான் எதையும் கொண்டு வந்து கொடுக்கலமா. அப்புறம் பின்ன வயிறு வலிக்குதுங்கறா? ஏமா நாளை காலையில போயிட்டு நைட்டு தான் வரேன். நீ என்னைய வேற சந்தேகப்படுறியா? வீட்டுல இருக்க நீ தானே ஒழுங்கா பாத்துக்கணும். உன்னை நம்பி தானே விட்டுட்டு போறேன். அத்தை, எனக்கு ரொம்ப வலிக்குது அத்தை. சரி இருமா, மாசம் 7 கூட இன்னும் வரல. ஏதாவது சூட்டு வழியா கூட இருக்கும். இரு, நான் கசாயம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரிங்க அத்தை. கையல், ரொம்ப வலிக்குதாமா? ஆமா மாமா, ரொம்ப உயிர் போகுது. கொஞ்சம் பொறுத்துக்க, இந்த அம்மா இப்ப வந்துருவாங்க. சரிங்க மாமா. அம்மா சீக்கிரம் எடுத்துருவாமா. ஏன் பாப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி வலியை கொடுக்குற நீ? என்னால முடியலடி. மாமா, கையிலே இந்தம்மா இந்த கசாயத்தை குடி. ஏமா என்னம்மா நீ பாத்துக்கிற? அடே, நான் ஒழுங்கா தான் பாத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு அவ வயிறு வலிக்குதுன்னு சொல்றா? கையிலே நீ பேசுறதெல்லாம் கேட்காம நீ பாட்டி குடி. சரிங்க அத்தை. மா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா. உன்னை நம்பி தானே விட்டுட்டு போறேன். நைட்டு வந்து நல்லா பேசுவான்னு பார்த்தா இப்படி வயிறு வலிக்குது அப்படி இப்படின்னா எப்படிமா என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியும்? டேய், எதுக்கு எடுத்தாலும் என்னையவே குறை சொல்லாதடா. இது நார்மலா சூட்டு வலி தான். பிரெக்னண்டா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வரும் தான். சும்மா என்ன உனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி தாம் தூம்னு குதிக்கிற. என்னம்மா ஒரு கேள்வி கூட கேட்க கூடாதா? கையில இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல இப்ப பாத்தியா, இது சூட்டு வலிதான். என்ன கையில், நீ கொஞ்ச நேரத்துல பதற விட்டுட்ட. இந்த மாதிரி நிறைய வாட்டி அவ செஞ்சிருக்காடா. நான் சின்ன பிள்ளைல இருந்து நிறைய பிள்ளைங்களை வளர்த்தவ. எனக்கு மாசமா இருக்கிறவங்கள பாத்துக்க தெரியாதா? இவன் வந்து சொல்ல வந்துட்டான். இல்லம்மா, அவ அந்த மாதிரி சொல்லவும் பதறி போயிடுச்சு. அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குள்ளார பொறுமையே இல்லாம வாய்க்கு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க. மா, தெரியாம பேசிட்டேம்மா. அது எனக்கு தெரியாதுல்ல, நீ முன்கூட்டியே எல்லாம் சொல்லணும். சொன்னா மட்டும் எங்க காதுல வாங்குற நீ? கையில இப்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு அத்தை. ஆனா உயிர் போற மாதிரி வலிச்சது அத்தை. இனிமேட்டு 7 மாசம் ஆரம்பிக்க போகுது. இப்படிதான் வலி எடுக்கும் திடீர்னு. நீ என்ன ஏதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோ. கொஞ்சமாவது சாப்பிடு கையில. கொஞ்சம் சாப்பிட்ற, அப்புறம் வாந்தி எடுக்கிற, அப்புறம் உடம்புல என்னத்தை தெம்பு இருக்க போகுது? அத்தை, நான் என்னத்தை பண்றது? வாந்தி வர மாதிரியே இருக்கு. சரிம்மா, நான் கசாயமெல்லாம் அப்பப்போ வச்சு தரேன், ஒழுங்கா கூடி. என்ன? சரிங்க அத்தை. இந்தாடா, நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். வேலைன்னு இருக்காம உன் பொண்டாட்டி பிள்ளைய என்ன ஏதுன்னு பாரு. எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம்? உன் பொண்டாட்டி பிள்ளைய கூட சந்தோஷமா இருக்கணும் தானே. இப்படி வேலை நலஞ்சு எதுக்கிட்ட அவளை கஷ்டப்படுத்துற? சரிம்மா, இனிமே நான் ஒழுங்கா பாத்துக்கிறேன். இவன் ஒன்றும் பண்ண மாட்டானா? நம்மள வாய்க்கிலேயே பேசுவானா? இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? சரி விடுமா. பாத்தீங்களா, இதுக்காக தான் நீங்க என் கூடவே இருங்கன்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா கையல், நான் உன் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா என்ன பண்றது, வேலை அதிகமா இருக்கு கையல். அதனாலதான் நான் ஓட வேண்டியதா இருக்கு. இனிமே கொஞ்சமாவது டைம் ஒதுக்குறேன். ஆமா, இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா அதை செய்யவே மாட்டீங்க. கண்டிப்பா நான் மேனேஜ்மெண்ட்ல பேசிட்டு உனக்கு சொல்றேன், சரியா? அப்புறம் வளகாப்பு போட்டுட்டா நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் நீங்க என்னை தேடுனா கூட நான் கிடைக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எங்க இமயமலைக்கா போறீங்க? இங்க இருக்கு பக்கத்து ஊருக்கு. 2 மணி நேரம் தான். காரை அழுத்துனா உடனே வந்து உன்னை பார்க்க போறேன். அதானே, பக்கத்துல இருந்தா பாத்துக்க மாட்டீங்க, தூரத்துக்கு போனாதான் பக்கத்துல வந்து பாப்பீங்க.
உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா கையல்? அப்படிலாம் இல்லை மாமா. ஆனால் நீங்களும் எங்கள் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். பாப்பாவோட மூமெண்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. இப்போவே அவள் காலில் உதைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது தெரியுமா. அதை உங்ககிட்ட காமிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக பாப்பா தூங்குற டைமுக்கு நீங்களும் வரீங்க. அப்புறம் நான் யார்கிட்ட போய் அதெல்லாம் காமிக்கிறது? அப்படியா? கண்டிப்பா நான் இதை ட்ரை பண்றேன். சரியா? ம், சரிங்க மாமா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. நீங்கள்? அம்மா சாப்பாடு வச்சுட்டாங்க. சரி வா நம்ம படுத்து தூங்கலாமா? சரிங்க மாமா. எத்தனை வாட்டி சொன்னேன் என் நெத்தியில பொட்டு வைக்காதடா எரும மாடுன்னு. ஈன்னு இழிச்சிட்டு பொட்டு வைக்கிற நீ இந்த ரூமுக்கு தானே வரணும். அப்ப இருக்குடா உனக்கு. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சது. எப்படா நீ வருவன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அச்சோ, இவன் நம்மளுக்காக தான் வெயிட் பண்றாளோ? ரொம்ப கோவமா வேற இருக்காளே. இப்போ போனோம், நம்ம கதை முடிஞ்சு. பேசாம அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா இவளை பார்க்க வருவோம். இல்ல இவ தூங்குனதுக்கு அப்புறம் வருவோம். இவள்கிட்ட மாட்டணும் செத்தோம். இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரி வெட்ட வெளிச்சத்துல படுக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு. இன்னமே என் மகன் என்கிட்ட பேச வர மாட்டான். கீதாவே அவனுக்கு வைஃபா வந்ததுக்கு அப்புறம் நம்மளெல்லாம் அவனுக்கு எங்க எட்டி பார்க்க நேரம் இருக்கு. எது எப்படியோ அவன் சந்தோஷமா இருந்தா அதுவே நம்மளுக்கு போதும். அப்பா, என்னடா மகனே, நீ இன்னும் தூங்க போலியா? கீதா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ தூங்க போகாம என்கிட்ட என்னத்த பேச போற? அட நீங்க வேறப்பா. டேய், இப்ப எதுக்கு கீழே உட்கார்ற? அது வந்துப்பா, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது ஒன்றும் இல்லைப்பா, கீதா எனக்கு பொட்டு வைக்காதன்னு சொன்னா, அதையும் மீறி நான் பொட்டு வச்சுட்டேன். அதனால கோவத்துல ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா. ஏய், எதுவாக இருந்தாலும் தெளிவா சொல்லுடா. மொட்டையா சொன்னா எனக்கு எப்படா புரியும்? ஓ ஆமால, நீங்க தான் அந்த ஆன்ட்டி வரும்போது இல்லையே. எந்த ஆன்ட்டியை பத்தி பேசுற? அந்த புஷ்பா அக்கா தான். ஓ அந்த ஆன்ட்டியா? அது எதுக்கு வந்துச்சு இப்ப? அவங்க எனக்கு கல்யாணம் ஆனதை நினைச்சு கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தாங்க. அப்போ கீதா தலையில நெத்தியில பொட்டு இல்லாம இருக்கவும் பொட்டு வைக்க போய்க்கும் போது என் ஞாபகம் வந்து என்னைய பொட்டு வைக்க சொன்னாங்கப்பா. நல்ல விஷயம் தானேடா. உங்களுக்கு எனக்கெல்லாம் அது நல்ல விஷயம் தான்ப்பா. ஆனா கீதாவை பொறுத்த வரைக்கும், ஆமா நான் இதை யோசிக்காம விட்டுட்டேனே. சரி, அப்ப கீதாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு வைக்காம விட்டுட்டியா? ஐயோ அப்பா, அவ என் பொண்டாட்டி, என்னதான் இருந்தாலும் நான் தானே பொட்டு வைக்கணும் அப்படின்ற நினைப்புல தான் உரிமையில வச்சேன். வச்சிட்டில அப்புறம் என்ன? இப்ப வச்சதுனாலதான் பிரச்சனையே. என்னடா பிரச்சனை? அவ அப்பவே கண்ணுல ஜாட காட்டினான். ஒழுங்கா வைக்காத, எனக்கு செம்ம கோவம் வரும் அப்படி இப்படின்னு. நான் அவ பேச்சு கேட்காம வச்சுட்டேன்ப்பா. இப்ப ரூம்ல எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா? சீக்கிரமா போக வேண்டியதானடா. அட நீங்க வேற திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓஹோ, இந்த கூத்தெல்லாம் வேற நடக்குதா? இதுவும் ஒரு விதமான சந்தோஷம் தானேடா. என்ன அப்படி பாக்குற? அவ என்னை திட்டுறது அடிக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா? நீ ஏன்டா இதை அப்படி நினைச்சு பாக்குற? இப்படி நினைச்சு பாரு. எப்படி? எம்புட்டு நாளா கீதா பக்கமே போகாத ஆளு, கீதா உன் பக்கத்துல வராத ஆளு, இப்ப நீ நேரடியா போய் அவன் நெத்தியில பொட்டு வச்சிருக்கனா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானேடா. அட போங்கப்பா, அவ என்னை திட்டுறதுக்காக ரெடியா இருக்காங்களே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆம்ல. டேய், எதுவுமே சட்டுன்னு மாறிடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம மாத்தணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்த, கீதா எங்க இருந்துச்சு, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நல்லா யோசிச்சு பாரு. அதுவே இந்த மாசம் கீதா உன் பக்கத்துல இருக்கா, அதுவும் உனக்கு பொண்டாட்டியா. முன்னாடிலாம் உன்னை பேசக்கூட மாட்டா, இப்ப திட்டுறதுக்காகவாது வாயை திறந்து உன்கிட்ட நின்று பேசுறால. போன மாசம்லாம் அர்ஜுன்ற பேர்ல நீ கீதா கூட போன்ல மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்த. இப்ப கீதா நேரடியாவே உன் கூட வாழ்றதுக்காக இங்க வந்திருக்கா. இதுவே பெரிய மாற்றம் தானேடா. இதை நினைச்சு சந்தோஷப்படுவேன். நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தான்ப்பா. அதுதானே நானும் சொல்றேன். திட்டுறதுக்காக உன்கிட்ட பேசுறாள்ல. ஆமாப்பா, இதுக்கப்புறம் நீ அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்க கண்டிப்பா அவ மனசு மாறிடும். நான் சொல்றேன், நம்பு. சரிங்கப்பா. சரி, காலாகாலத்துல போய் அவளை என்ன எதுன்னு பாரு. திட்டு வாங்கினா என்ன, உன் பொண்டாட்டி தானே திட்டு வாங்கிக்க. இதுக்காக தானே நீ தவிச்சு கிடந்த. இப்ப திட்டுறான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. சரிப்பா, நான் ரூமுக்கு போறேன். பார்த்து ஜாக்கிரதையா இருடா. படாத இடத்துலலாம் அடிபட்டுற போகுது. நீங்க வேறப்பா. சரி, நான் ரூமுக்கு போறேன். டேய் பார்த்து போடா. ஆல் தி பெஸ்ட். இப்பதான் எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துடணும். நான் அந்த கடவுள் கிட்ட தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்னாலும் சரி, அவ என் பொண்டாட்டி. என்ன பண்ணாலும் நம்ம தாங்கி தான் ஆகணும். விட்டு ஓடிட்டே இருந்தோம்னா வாழவே முடியாது. என்னதான் பண்றான்னு பாப்போம். வாங்க சார், இப்பதான் வழி கிடைச்சதா? கீதா, உன்னை எத்தனை வாட்டி சொன்னேன், கண்ணால கூட ஜாட காட்டினேன். என் நெத்தி வகுட்டுல பொட்டு நீ வைக்க கூடாதுன்னு. அதையும் மீறி எந்த உரிமையில எனக்கு பொட்டு வச்ச நீ? இல்ல கீதா, அவங்க வைக்க சொன்னாங்க, அதனாலதான் கீதா வச்சேன். பேசாத. என்னமோ அவங்க எல்லாரும் சபையில இருந்ததுனால நான் எதுவும் பேச முடியாம திட்ட முடியாம அமைதியா இருந்துட்டேன். ஆனா இங்க அப்படி கிடையாது. உன்னைய பொழந்து கட்டினாலும் யாரும் வந்து ஒன்னும் கேட்க மாட்டாங்க. நான் பண்ணது தப்புதான். அதுக்காக நீ என்ன வேணாலும் என்னை திட்டலாம். பண்றதையும் பண்ணிட்டு என்ன திமிரா பேசுற? நான் இந்த அளவுக்கு உனக்கு இடம் கொடுக்குறேன்ல, அதான் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. இல்ல கீதா, சாரி கீதா.
இங்க பாரு, இனிமேட்டு யாராவது வந்து நெட்டியில பொட்டு வை, கணத்துல பொட்டு வை, அந்த தலையை கட்டி இந்த தலையை கட்டி பூவை வச்சு விடு, அப்படி இப்படி ஏதாவது சொல்லி நீ பண்ண, அப்புறம் நீ வேற கீதாவை பார்க்க வேண்டியதா இருக்கும். சரி கீதா, கண்டிப்பா நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீ அங்கேயே தான் தள்ளி இருக்கணும், என்னை நெருங்கணும்னு மட்டும் முயற்சி பண்ணாத. நீ என்ன வேணாலும் நீ திட்டிக்கோடி, நீ ஏன் பொண்டாட்டி, உனக்காக நான் எதுவும் செய்வேன். அங்க நீ அமைதியா இருக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நான் கூட பயந்துட்டே இருந்தேன், எங்க வாய் கை கால்லாம் கட்டி விட்டுருவியோன்னு. பரவாயில்ல, அத்தா மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கு உனக்கு, அது போதும். கண்டிப்பா மனசு ஓரத்துல இருக்கிற என்னைய உன்கிட்ட இருந்து வெளியில கொண்டு வந்துருவேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடி. அதுங்காட்டியும் படுத்துட்டால பாவம், அங்க ஏசி காத்துல படுத்திருந்தா. நான் என் ரூம்ல ஒரு ஏசி காத்து கூட போடல. என் கீதா செல்லத்து கொசு கடிக்கும், நான் போய் கொசு பத்தி எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். மஸ்கிட்டோ கில்லரையும் வச்சாச்சு, இன்னமே என் கீதாவை ஒரு கொசு கூட கடிக்காது. அச்சோ, அந்த புகை மூக்குக்குள்ளார போய் இருமல் வருதோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, தேவையில்லாம இதை வச்சுட்டேன்னா அவளுக்கு இருமல் அதிகமா வருது. ஃபர்ஸ்ட் இதை அங்கிருந்து எடுத்துருவோம். போச்சு, இன்னைக்கு மாட்டணும். கண்ணு முடிக்கிற மாதிரி இருக்கு, பேசாம அமைதியா படுத்து தூங்கிடணும். என்ன ஒரே புகையா இருக்கு இந்த ரூம்ல, ஒரே கொசுக்கடி, பத்தாத குறைக்கு புகை வேற. சே, மனசு நிம்மதியா தூங்க கூட முடியல. என்னத்தை தான் வீட்டை கட்டி வச்சிருக்காங்களோ தெரியலப்பா. பாவம் கீதா, கொசு பத்தின்ற பேர்ல அவளுக்கு இருமல் வர வச்சுட்டேனே. சே, என்னால எவ்வளவு கஷ்டப்படுறா அவ. தூங்கும் போது கூட என் கீதா அழகுதான், எவ்வளவு அழகா இருக்கா. என்ன ஒண்ணு, நெத்தி போட்ட கொஞ்சம் பெருசா வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சின்னதா வச்சிருந்தா கூட அவ திட்டி இருக்க மாட்டாளோ என்னமோ. நீ என்னை என்ன வேணாலும் சொல்லிடி, திட்டுறதுக்கான உரிமை உனக்கு நிறைய இருக்கு. நீ என்னைய பேச பேச திட்ட திட்ட என் பக்கத்துல வர வர எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கீதா? நீ என் உசுருடி, நீ என்ன பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன். காலம் ஃபுல்லா நீ எவ்வளவு திட்டினாலும் நான் தாங்கிப்பேன் தெரியுமா? நீ எப்பவும் இதே மாதிரி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அடிச்சுட்டே இருக்கணும். எம்புட்டுனால ஆசை தெரியுமா? எனக்கு என்னமோ நீ என் பக்கத்துல படுத்திருக்கிறது கனவு மாதிரி இருக்கடி. ஏன்னா உன் முகத்தை நான் இவ்வளோ க்ளோஸ்அப்ல நான் பார்த்ததே இல்லை. அழகு தேவதை என் கீதா. உன்னை எவ்வளோ வர்ணிச்சாலும் அது பத்தவே பத்தாதுடி. என்னோட உலகமே நீதாண்டி. கண்டிப்பா என்னோட மனசு ஒரு நாள் உனக்கு புரியும். அப்ப நீயும் இதே மாதிரி தான் என்கிட்ட பேசுவ பாரு. அது வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கீதா, ஐ லவ் யூ. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும்